மிஸ்டர், இது நாங்க ரிசர்வ் பண்ண டேபிள். கண்டிப்பா போகணுமா? கண்டிப்பா போகணும். அப்ப போயிடுறேன். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஜூலி, எனக்கு இவர்கிட்ட கொஞ்சம் வேலை இருக்கு. நீ இப்ப போயிட்டு ராத்திரி நேரா ரூமுக்கு வந்துரு. ஓகே? யார் நீ? அது இருக்கட்டும். போன மாசம் 3ஆம் தேதி ஏடிகே ரோட்ல கமிஷனரை ஒருத்தன் சுட்டான். அத நீ போட்டோ எடுத்த இல்லையா? ஆமா. அந்த நெகட்டிவ் எனக்கு வேணும். சும்மாவா? என்ன சொல்ல போறியா? என்கிட்ட இருக்கிறது கமிஷனரையே விழுங்கின சொராமீன். அதுக்கு விலை ஜாஸ்தி. சரி, உனக்கு டேபிளுக்கு மேல இருக்கிறது பத்தலங்கிற, டேபிளுக்கு கீழே இருக்கிறது போதுமான்னு பாரு. மரியாதையா நெகட்டிவா கொடுத்துரு. கீழே அழுத்துன மேல போயிடுவேன். எதுக்கியா? பொண்ணு நாங்க 2 பேரும் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். அன்னைக்கு என்னடான்னா நடு ரோட்ல ஒரு பொண்ணை டாவடிச்ச. யாருன்னு கேட்டா என் பொண்டாட்டின்னு எங்களுக்கே காது குத்துன. இப்ப என்னடானா கிளப்ல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க. உன்னை இப்படியே விட்டா பாப்புலர் ஆகி இந்த நாட்டையே பிடிச்சிருவேன். யோ, கொலைகாரன் தப்பிச்சுட்டு ஓடுற, அவனை பிடிக்காம என்னையே அரெஸ்ட் பண்றீங்க? அதுக்கு பேர் தான் சிஐடி. சரியான லூசா இருக்கேயா. என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? பார்த்தாலே தெரியுதே. பாத்தீங்களா? யோ, ஐ அம் நாட் லூஸ். யுவர் ஃபாதர் லூஸ், யுவர் மதர் லூஸ், டோட்டலி இந்த வேர்ல்ட் இஸ் லூஸ். யோ, மன்னிக்கணும், எனக்கு ஹிந்தி எல்லாம் தெரியாது. சிங்கி சிங்கா? நான் ஹிந்தியா பேசுனேன். தெலுங்கு தானே பேசுனீங்க. உங்க 2 பேருக்கு நான் என்ன பேசுனேனே புரியல. நான் பேசுனது கன்னடம். கமாலேஜ் ஆபீஸ்க்கு வரோம். வாங்க. நாங்க உன்னதான பிடிக்க வந்தோம். ஐசே கமால. சாரி டைகர், நான் துப்பாக்கியை காட்டின உடனே அந்த போட்டோகிராஃபர் நடுங்கி போய் நெகட்டிவ் கொடுத்துறேன்ட்டான். அதுக்குள்ள எவனோ ஒருத்தன் வந்து காரியத்தை கெடுத்துட்டான். காரியத்தை கெடுத்த கர்ம வீரன் இவன் தானே? எஸ் டைகர், இவனேதான். இவன் சாதாரண ஆளுல ரவி. நம்மளுக்கு புடிச்சு கூண்டுல போட வந்திருக்கிற ஜெகதல பிரதாபன். கமிஷனரை கொலை பண்ண என்ன பிடிக்கிறதுக்கு அரசாங்க போட்ட ஸ்பெஷல் சிஐடி இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் விஜயகாந்த். நம்ம ரூட்ட வேற. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த போட்டோகிராஃபர் அவன் ரூட்ல போறதுக்குள்ள அந்த நெகட்டிவ் நம்ம ரூட்ல வந்தானோ. எப்படி? இந்த சீக்கிரமா ட்ரெஸ் மாட்டிட்டு போ. ஜூலி, போகும்போது கதவை சாத்திட்டு போ. சரி. பயப்படாத, நான் ரொம்ப நல்லவன். நாங்க நெகட்டிவ் கேட்டோம், நீ ரேட்டு கேட்ட. இதா நீ கேட்ட ரேட்டு. எப்படி ரூட்? 2 lakhs. நெகட்டிவ் என் கையில, பணம் உன் கையில. எப்படி? ஜஸ்ட் மினிட். என்ன முழிக்கிற? நெகட்டிவ பர்ஸ்ல வச்சிருந்தேன், அந்த பர்ஸ காணோம். என்னடா ரூட்டை மாத்திர? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கூட ஒரு பொண்ணு இருந்தா,
அவதான் அந்த பர்ஸ் திருடிட்டு போயிருக்கணும். பேரு ஜூலி. டைகர், உடனே நாம ஜூலியை ஃபாலோ பண்ணணும். முதல்ல இவனை பினிஷ் பண்ணணும். ஏன்னா நெகட்டிவ் விட நீதான் முக்கியம். நான் பண்ண கொலைய நீதானே கண்ணால பார்த்த. என் ரூட்டே வேற. மை டியர் ரவி, நீ மெட்ராஸ்ல இருக்கிறது நமக்கு எல்லாருக்குமே ஆபத்து. நீ ஹோட்டல்ல துப்பாக்கி காட்டி மிரட்டினது அந்த இன்ஸ்பெக்டர் கண்ணாலே பார்த்திருக்கான். சோ அந்த போட்டோகிராஃபரை நீதான் கொலை பண்ணி நினைச்சு உன்னை தேடிக்கிட்டு இருப்பான். உன்னை பிடிச்சா என்ன பிடிப்பா. அதனால 6 மாசத்துக்கு கோவாலே போய் நம்ம ஹோட்டல் தங்கிடு. அந்த பொண்ணு யாரு? காஸ்ட்லி கால்கள் சார். அவளை பார்க்கணும்னா வீட்டு பத்திரத்தோட தான் போகணும். மார்னிங். குட் மார்னிங். நீங்க ரொம்ப அழகா ஸ்வீட்டா இருக்கீங்க. தேங்க் யூ. மார்னிங் சன்லைட்ல நீங்க ஓடி வரும்போது ஏதோ ஒரு தேவதையே வர மாதிரி இருந்துச்சு. தேங்க் யூ. நீங்க ஸ்விம்மிங் பெட்ல படுத்திருந்தப்ப ஏதோ அஜந்தா சிற்பமே படுத்திருந்த மாதிரி இருந்துச்சு. ஐ see. நீங்க என்ன பார்த்து சிரிச்சப்ப எனக்கு மயக்கமே வந்துருச்சு. நீங்க கோவாக்கு புதுசா? புதுசு என்ன பழசு என்ன, யாதும் ஊரே யாவரும் கேளீர். ரொம்ப ஜாலியா பேசுறீங்க. ஜாலியா இருக்கத்தானே பாம்பேல இருந்து கோவா வந்திருக்கேன். ஓ, அப்போ ரூமுக்கு போலாமா? ஷூர். ఒరే సంజీవి, నా తండ్రి నన్ను వదిలేసి ఎందుకు వచ్చావురా? ఎందుకు వచ్చావురా? யார் நீ? అమ్మా తల్లి, నువ్వెవరు? సెక్సీగా ఉన్నారు. భయపడొద్దుమా, నేను మాదిరి వైశాఖ ముసలమ్మ, నువ్వే న్యాయం చెప్పు. భార్యను వదిలేసి ఈ తాతను వదిలేసి పరదేశంగా వచ్చాడమ్మా. ఈ ఒక పేరన నీ తల్లిటి పొగ ట్రై చేస్తావా? ఇది పాపం. నా పేరన నన్ను కూడా పంపుమా, పంపు పంపు. பம்பாவது கொம்பாவது. இத பாரு, அவன் உன் பேர இல்ல, ஒரு கொலைகாரன். తల్లి తల్లి, నా పేరన கொலைகாரன்னு చెబుతావా? எஸ், மெட்ராஸ்ல ஒரு கொலையை பண்ணிட்டு இங்க தப்பிச்சு வந்துட்டான். அவனு இதெல்லாம் சொல்றியே, எவரு? கோவா சிஐடி. யோ, மரியாதையா அவனை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடு, இல்ல உன்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவேன். அப்படியோ? முடிஞ்ச அரெஸ்ட் பண்ணுங்களேன். நானும் சிஐடி தான். இவனை பிடிக்கிறதுக்காகத்தான் நானும் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன்.